ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர்ட் பை கேபின் அண்ட் லைன் டேட் சிரப். தினவல் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கேஸ் சிலிண்டர் விலை 50 உயர்வு. ஏங்க விலையை ஏத்திட்டாங்க. இதுக்காக அண்ணாமலை திமுக பார்த்து நீதிக்கண்ணீர் வெடிக்காதீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு. விவரங்களை பார்க்கலாம். போராட்டம் நடத்துறோம். அந்த போராட்டத்துல மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ விமர்சிக்கலாம். ஆனா அநாகரிகமா ஒத்த வார்த்தை பேசிடக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். பாஜகவும் திமுகவும் கூட்டு இது தெரியாத நீங்க தான் அப்படின்ற மாதிரி பேசி இருக்கிறாரு. எழுதி கொடுத்ததை படிச்சிருக்கிறாரு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள். விவரங்களை பார்க்கலாம். இந்த நீதிமன்றத்தில் எந்த கருத்தையும் தெரிவிக்காம திடீர்னு உச்ச நீதிமன்றம் போனீங்க, இந்த உயர் நீதிமன்றத்தை அவமானப்படுத்துறீங்களா என்று தமிழக அரசை கடிந்து கொண்டிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். என்ன சீமான் சார், நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்க போறீங்களாமே, உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா அப்படித்தானே தெரியுது சொல்லி கேட்க, நான் பாஜகவோட இல்ல யாரோட தெரியுமா கூட்டு வச்சிருக்கேன் சொல்லி பேசினாரு பாருங்க. ஒரு பதில் வியப்பாக இருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். அன்றைக்கு செல்லூர் ராஜு, இன்றைக்கு அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் மழைக்காலம் இல்லைங்க வெயில் காலம் தொடங்க போகுது, ஆனா நாங்க மழைக்காலத்துக்கு கொடுக்குற ரெயின் கோட் கொடுக்குறோம்னு தொடங்கி வச்சிருக்காரு ஒரு புது திட்டத்தை. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். சிலிண்டர் விலை உயர்வு இல்லத்தரசிகளின் தலையில் விழுந்த பேரிடி. அப்படியெல்லாம் யார் சொன்னது? ஆமா, அப்படிதான் சொல்லணும். நம்ம என்னன்னா 50 ரூபாய் ஏறிடுச்சுங்க. 50 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்? 1 பவுன் தங்கம் வாங்கலாம், 1 மாசத்து வீட்டு வாடகை கொடுக்கலாம், 1 மாசம் பஸ்ல போயிட்டு வரலாம். ஆமா, ஏதாவது ஃப்ரீ ஆச்சு, நீ எதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இருந்தாலும் 50 ரூபாய் உயர்வு அப்படிங்கிறது ஏழை நடுத்தர மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு சொல்லி ஒரு நீண்ட பெரிய அறிக்கையை கொடுத்திருக்காரு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஐயா, அறிக்கையெல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், அந்த சிலிண்டருக்கு மானியம் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது இப்ப வரைக்கும் வரலையே. இதைத்தான் நல்லா உரைக்கிற மாதிரி கேட்டு கொண்டிருக்கார் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள். தேதி போட்டீங்களான்னு இந்த பிடிஆர் மாதிரி கேட்க மாட்டீங்களே, அவரைத்தான் மாத்திட்டீங்களே, இவர் நீங்களா சொல்லணும்ல. ஏழைகள் வீட்டில் அடுப்பு எரியலாம், அவங்க வயிறு எரியலாமா அப்படின்னு இருக்காங்க. ஐயா, நீங்க வீட்டு வரிய உயர்த்தினீங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க, சொத்து வரி குப்பை வரையில விட்டீங்க. சொத்து வரி ஐயா சொத்தே வாங்க முடியாத போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் விட ஹைலைட்டா மதுரை மாநகராட்சியில ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்தா அதுக்கு சேர்த்து வரி கட்டுங்கப்பா அப்படின்னு ஒரு வரி போட்டீங்களே. இதுல எல்லாம் வயிறு எரியாதான் இந்த 50 ரூபாய் காசுல எரிய போகுதுன்னு கேக்குறாங்க. இதுக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு. இதெல்லாம் விடுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் மாநில அரசு கொடுக்கும்னு சொன்னீங்களா இல்லையா? இல்ல மறந்துட்டீங்களா? அதுவும் வருஷத்துக்கு இத்தனை சிலிண்டர் வாங்குங்க, அத்தனை சிலிண்டருக்கு நாங்க வந்து 100 ரூபாய் கொடுத்துருவோம், அக்கௌண்ட்ல போட்டு கொடுக்கலாமே 100 ரூபாய். அதற்கான மானியத்தை ஏன்னா 4 வருஷம் ஆகி போச்சு, முழு பட்ஜெட் முடிஞ்சு போச்சு, அடுத்து இடைக்கால பட்ஜெட் தான் வரும். அப்படி இருக்கும்போது நீங்க தாராளமா இதை மேட்ச் பண்ற மாதிரி நீங்க கொடுக்கலாமே. இது பட்ஜெட் வரும்போதுதான் விலையை குறைக்கிறதா மத்திய அரசுன்ற மாதிரிலாம் ஒன்றிய அரசுன்ற சொல்றீங்களே, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னையா ஆச்சு? கேள்வியை கேட்கறாங்க. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்கார். பதில் வராது என்ற நம்பிக்கையோடு அடுத்த தலைவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சரானவர் ஐயா கோவி செழியன் அவர்கள், அவர் வரலாற்றுல கொஞ்ச நாள் எவ்வளவு நாள்? அவ்வளவு நாள்லாம் கிடையாது, 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப இவ்வளவு நாளுங்க. ஓகே. என்னன்னா அவர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கிறார் போல, அதனால ஒரு சரித்திரத்துல இடம்பெற வேண்டிய கோவி செழியன் அவர்கள் அந்த ஒரு வேலை செஞ்சிருக்கிறார். என்னன்னா இதற்கு நம்பர் 1,99,7301 அப்படிலாம் கிடையாது, ஒன்னா இடத்துல இருக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, அவர் தான் முதல்ல எடுத்துக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு. அந்த சம்பவம் என்ன தெரிஞ்சுக்கீங்க? சம்பவத்தை சொல்லு. அவர் முதல்ல நான் சொல்றேன். 23ஆம் புலிகேசி மாதிரி நம்ம ஐயா செல்லூர் ராஜு அவர்கள் செல்லூர் ராஜு அவர்கள் வந்து ஒரு தெர்மாக்கோலை விட்டு அதன் மூலமாக புகழ் பெற்றார் இல்லையா? இப்ப கூட அண்மையில வருத்தப்பட்டார். எப்ப பாரு தெர்மாக்கோல் சொல்றாங்க, ஃபாரின்ல எல்லாம் இருக்கு, நான் பண்ணேன், எல்லாரும் தான் பண்றாங்க. ஆமா, அது போக ஆர்பி உதயகுமார் தான் அந்த இடத்துல இருந்தாரு. ஆனா அவர் என்னைய போக சொல்லிட்டு கடைசியில் அவர் வராம போயிட்டாரு பாருங்க. கடைசியில் என்னைய வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை கோவி செழியன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ மழைக்காலத்தில் வந்து ரெயின் கோட் வழங்குவாங்க, வெயில் ரொம்ப அடிக்குது, அதனால நம்ம வெயிலுக்கு ரெயின் கோட் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு ரெயின் கோட் கொடுத்துருக்கு. அந்த ரெயின் கோட்ல இருந்து ஏசி காத்து வரும். அது எப்படி ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேன் ரெயின் கோட் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சீனாவின் புதிய கண்டுபிடிப்பு. தஞ்சாவூர் திருவிடை மருதூர்ல 130 பால்காரர்கள். என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு வெயிலுக்கு ரெயின் கோட்? அதான் எனக்கும் புரியல. கோடா கொடுக்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆமா, ஆனா 130 பால்காரர்களுக்கு இந்த மாதிரியான ரெயின் கோட்டுகளை வழங்கி இருக்கிறார் கோவி செழியன் அவர்கள். இதன் மூலமாக ஒரு வரலாற்றில் புகழ் பெறக்கூடிய மழைக்காலம் வரப்போகுதுங்க, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாசம் கொடுக்க வேண்டியது ஏப்ரல் மாசம் வந்து கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு முன்னேற்பாடா இருக்க பாருங்க. எவ்வளவு முன்னேற்பாடு! இது முன்னேற்பாடா? இது முன்னேற்பாடு இல்ல, காலத்திற்கு தகுந்த செயலை செய்யாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இதுக்கு. இன்று முதல் கோவி செழியன் அவர்களை ரெயின் கோட் செழியன் என்று அனைவரும் அன்போடு அழைப்பார்கள்.
திமுகவும் பாஜகவும் கூட்டு, இது தெரியாத உங்களுக்கு எல்லாம் வேட்டு அப்படின்ற மாதிரி ரைமிங்கா டைமிங்கா அறிக்கை விட்டுருக்காரு. யாரு தாவேக தலைவர் புசி ஆனந்த் அவர்கள். புசி ஆனந்த் தானே 7 புலவர்கள். தாவேக தலைவர் புசி ஆனந்தா? நல்லா இருக்கு. பொதுச் செயலாளர்கள் தலைவர்னு வாய் தவறி வந்துருச்சு. ஆனா உண்மையை சொல்லிட்டேன் தெரியாம 7 சங்ககால புலவர்கள் வைத்திருக்கக்கூடிய குழுவுல எழுதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு அறிக்கையா வெளியிட்டு இருக்காரு. சினிமாவில் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் மக்கள் நலன் கருதி அவ்வப்போது பார்ட் டைம் அரசியலும் பார்த்து கொண்டு வருகிற பேரன்பு மிக்க தமிழக மக்கள் மேல சீமான் தான் சொல்லுவாரு. அப்படி இல்ல, இவர் தான் பேரன்பு மிக்க பெருங்காதல் கொண்ட அடுத்த நிரந்தர முதலமைச்சர், தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். நிரந்தரன்ற வார்த்தை மட்டும் வேணாம், சொன்னோன்னே அவங்க காணாம போயிருவாங்க. அந்த வார்த்தையில டேஞ்சர். தமிழக அரசு வந்து 100 ரூபா சிலிண்டருக்கு மானியம் தரல சொல்லுச்சு, அது கொடுக்கல. அப்ப நீங்களும் துரோகி தானே. இப்ப அவங்க 50 ரூபா ஏத்துச்சு நீங்க திட்டுறீங்களே, நீங்க சரியா? நீங்க வந்து விலையை ஏத்திருக்கீங்களே, நீங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது பாசத்துக்கு ஒரு அடி, பாயாசத்துக்கு ஒரு அடி, நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டே அந்த வேலையை தான் பாக்குறீங்க அப்படின்னு 2 பேரையுமே குற்றம் சாட்டி. எல்லாம் எதுக்கு? ஒரு 10% ஓட்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயா, ஏதாவது எழுதி கொடுத்து நீங்களும் பார்ட் டைம் அரசியல் அறிக்கையா விட்டுட்டு போயிடுறீங்க. என்னைக்குதான் மக்கள் பிரச்சனையை பேச போறீங்க? இப்ப பாருங்க, ஆளுநர் விஷயத்துல தீர்ப்பு மத்திய நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அதுல ஏதாவது நீங்க கருத்து தெரிவிக்கிறீங்களா? ஆளுநர் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் நீங்க உங்க காதுக்கே எட்ட மாட்டேங்குதா? நீங்க சான் பிரான்சிஸ்கோவிலையும் ஹைபிஸ்கஸ் படிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கல. இல்ல, ஆளுநரை பார்த்தா நாங்க மனு கொடுத்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இப்ப அவருக்கே வந்துட்டு அதிகாரங்களை புடிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் தாவேகா நானும் இருக்கேன், ரேஸ்ல நானும் இருக்கேன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த அந்த அமலாக்கத்துறை சோதனை, அந்த அலுவலர்களை எல்லாம் துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உயர்நீதிமன்றம் தேசிய பேரிடரா அறிவிக்கணும்னு சொல்லி திமுக கேட்கல. பெரிய கொரோனா தேசிய பேரிடரா அறிவிச்சு ஏன் நீங்க வேற என்னன்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. அந்த நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, சரிங்க இதை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருந்தாங்க. நீ சொல்ற எந்த கோர்ட்டு? உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்க வந்து சில பெட்டிஷன்களை போட்டு அங்க முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க இதை விசாரிக்க போறோம்னு காலைல 11 மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஐயா, அந்த கோர்ட்ல விசாரிக்கலாம் சொல்ல 6ஆம் தேதி கேக்குறாங்க, எங்களுக்கு 2 நாள் அவகாசம் வேணும்னு சொல்லலாம். சரி 8ஆம் தேதி வச்சுக்கலாம்னு சொல்லி 8ஆம் தேதி கேக்குறாங்க. 8ஆம் தேதி காலையில 10:30 மணிக்கு போறாங்க. கொஞ்சம் சார் அப்படின்றாங்க. ஏன்னா சரி ஓகே 2.25 பண்ணிச்சுக்கோங்க. ஏன் லேட் பண்ண சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல அந்த பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, போய் அங்கேயே பாருப்போ போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இப்போ வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களை ஏன் அவமானப்படுத்துறீங்க, இந்த கோர்ட்டை தானே விசாரிச்சு. அதாவது ரெஃப்யூஸ் பண்ணதுன்றது அப்புறமா, அதுக்கு முன்னாடியே 2.25 வந்துருச்சு. ஹைகோர்ட்ல வந்த உடனே இவங்க சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல நாங்க போட்டிருக்கோம், அப்பீல் பண்ணிருக்கோம்னு சொன்னேன். இந்த சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றது உங்களுக்கு தெரியும்ல, அது நீதிமன்றத்துல சொல்ல வேண்டியதானே, 2 நாளைக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே, இன்னைக்கு காலையில சொல்ல வேண்டியதானே. உங்க கருத்து நாங்க கேட்டோம்ல, கேட்டபோது சொல்லாம நீதிமன்றம் போவதற்கான, சுப்ரீம் கோர்ட் போவதற்கான உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு. இது நீதிமன்றத்துல சொல்லணும்ல, நீங்க அவமானப்படுத்துறீங்கல்ல, நீங்க அலுவலர்களை காப்பாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி சும்மா லெஃப்ட் டு ரைட் வாங்கி. ரெண்டாவது, இது பொதுநல வழக்கா இல்ல அலுவலர்களுக்காக போடப்பட்ட வழக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. அங்க பாத்தீங்கன்னா, ஏப்பா இருக்கிற பிரச்சனை டாஸ்மார்க் வழக்கெல்லாம் எடுத்து ஃபைல் எடுத்து அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அடிப்படையில வந்து ஒரு வழக்கு போடுறீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் மாற்று கருத்து இருக்குன்னு தெரிவிச்சோ அல்லது இதில் இந்த பிரச்சனை எல்லாம் கவனிக்கலாம்னு சொல்லியோ குறைகளை வெளிப்படுத்திய பிறகு உயர்நீதிமன்றம் கேட்கலாம், நீங்க உச்ச நீதிமன்றம் போகலாம். அதுக்கு முன்னாடியே போயிருக்கீங்க. இந்த விஷயம் எல்லாம் எந்த தொலைக்காட்சிகள்லயும், எந்த நாளிதழ்கள்லயும், எந்த வார இதழ்கள்லயும், எந்த எதுலையுமே யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆளுநர் மீது தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி வெள்ளக்கொடி எடுத்து இவங்க எல்லாம் அப்படியே போக சும்மா ஒரு 100 வீடியோ போட்டுறாங்க. பாத்தீங்களா, இது யாருக்குமே தெரியல. எப்ப டாஸ்மார்க்ல என்ன பிரச்சனை, நீங்க போய் உள்குத்து வாங்கி வந்திருக்கிறீர்களே, நீதிமன்றம் இவ்வளவு கடுஞ்சொற்களை பயன்படுத்தி கேட்டிருக்கிறதே அப்படின்னு கேட்டா, ஏப்பா என்ன ஆளுநர், அதாவது எங்க அப்பா வந்து கொடியேற்ற வச்சார் முதலமைச்சர்களை, எங்களோட மகன் வந்து இப்போது பல்கலைக்கழக வேந்தராகி இருக்கிறார் அப்படின்னு உடனே ஆச்சரியக்குறியா போட்டு அப்படியே ரைமிங்ல பேனர் அடிச்சு இது மாநில சுயாட்சி கிடைத்த வெற்றின்லாம் கூட டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, நாட்டு சக்கரில் செஞ்ச இனிப்புகளை பரிமாறிக்கொள்கிறார்களா பாத்துங்களா. நேத்து மாலை SRM காலேஜில் ஒரு நிகழ்வு. பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நல்லா கலந்துக்கிறாங்க. ஆனா அதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக முடிந்த பிறகு எல்லாம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் கேள்வி, என்ன சார் அவங்க வந்திருக்காரு, நீங்களும் வந்துறீங்க, பாஜகவோட நெருக்கமா அப்படின்னு நக்கலா கேட்டிருக்காங்க. டேய், நான் என்னடா பாஜகவோட இருக்கிறேன், நான் நெருக்கமா இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், அது ட்ரம்ப் தான். இன்னைக்கு இன்னொருத்தர் சேர்த்துட்டாரு, புதின வேற சேர்த்துட்டாரு. புதினோடய நான் ரொம்ப நெருக்கமா இருக்கேன், அவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
அவங்களால கூடன்னு சொல்லிட்டு நக்கலா போட்டிருக்காப்ல. கடைசியில பாரிவேந்தர் அவர்கள் எனக்கு ஏற்கனவே பழக்கம், நான் இயக்குனராக இருக்கும்போதே அவர் என்னோட நெருக்கமாக இருந்தார். அவர் சொன்னார்னா யாரு கலந்துக்கிறா, அது என்ன நிகழ்வு அதெல்லாம் இல்ல, அவர் கூப்பிட்டா நான் வருவேன். அதுவும் தேர்தல் சமயத்துல கலந்து, தேர்தலுக்குன்னு 1 வருஷம் இருக்குன்னு அறிவிக்க கூட இல்ல, அதுக்கு முன்னாடியே தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது கூப்பிட்டா கூட நான் வருவேன், ஐயா என்ன கூப்பிட்டாருன்னா ஐயா மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை சொல்லிருக்காரு. ரெண்டாவது, ஒரு கட்சி இப்போ திமுக இருக்கிற 95% அவங்களாம் என்னோட சொந்தக்காரங்க தான், அதுக்காக நான் திமுக நான் திட்டுறேன், அதுக்கு நான் அவங்கள்ட்ட நான் இது பேசாம இருக்க முடியுமா? அவங்கள்ட்ட போய் அவங்க சாப்பிட்ற ஹோட்டல் நீங்க சாப்பிட்றீங்கன்றீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது மனிதாபிமானம் மனித குணம் அப்படிங்கிறது வேற, கட்சி கொள்கை அப்படிங்கிற கொள்கையெல்லாம் பத்தி பேசல, கட்சி கொள்கைங்கிறது வேற, மனித உறவுகள்ங்கிறது வேறன்னு சொல்லி பிரிச்சு காட்டுறது. இது நீங்க முதல்ல பாத்துக்கணும், பத்திரிக்கையாளர் நீங்களே இப்படி கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் எடுத்தாரு பாருங்க, அது ஒரு மாதிரியா போய் நிக்குது. ரெண்டாவது, நேத்து SRM காலேஜ்ல அவர் பேசின பேச்சும் ரொம்ப அப்படியே காரசாரமாக இருந்தது. சோ தமிழகத்தை அடுத்த முதலமைச்சர் யார் என்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது பாஜக கூட்டணியில் சீமான் அவர்களை ஏன் வேட்பாளராக வைக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு பேச்சுக்கள் போய்கொண்டிருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாரு, நான் வேட்பாளர்லாம் போட்டுட்டேன், இனிமேல நான் எப்படிங்க கூட்டணி வைப்பேன், வேட்பாளர் போட்டதுக்கு அப்புறம் கூட்டணியை பத்தி இப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது மாதிரி அவங்க கட்சியில இருந்து நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க அறிவிக்கப்பட்டாங்க. போல திமுக சங்கியாக மாறும் சீமான், சங்கிக்கு உதவும் சீமான் அவங்க போட்டிருக்காங்க. அதையும் நீங்க அப்படி அப்படியே என்டர்டைன்மெண்ட் நீங்க பாத்துக்கோங்க. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறுவதற்காக விசிகா வந்து நிறைய இடங்கள்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. அந்த அமோகமான போராட்டத்துக்கு நடுவுல நம்ம இஸ்லாம் சொல்றதை பார்த்தா திமுக களத்திலே இல்லைன்ற மாதிரி சொல்லி விசிகா போராடுதுன்னு சொல்றது, இது எவ்வளவு பெரிய பழிச்சொல் தெரியுமா திமுகவுக்கு? உண்மைதான். இப்ப என்னன்னா விசிகா என்ன சொல்றாங்க, நம்ம இஸ்லாமியர்களுக்காக போராடுறோம், அதுக்காக இந்துக்களை சங்கடப்படுத்திடக்கூடாது, இந்துக்களை ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது, அது மட்டுமல்ல மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம், ஆனா தனிப்பட்ட விதத்தில் ஒரு வார்த்தை சுட்டு பேசிடக்கூடாது, அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசிடக்கூடாதுன்னு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு சிறுத்தைகளுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார். ஆமா, அதன் மூலமாக சிறுத்தைகள் இனிமேல சீராம பொறுமையா பாயணும் அப்படிங்கறத மட்டும் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. திமுகவை நோக்கி பாஞ்சிடாதீங்க, திமுக திரும்ப என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இந்துக்கள் அவர் ஏன் இழிவுபடுத்த கூடாதுன்னு சொல்றாருன்னா, கடந்த காலகட்டங்களில் இந்த கோயில்ல பொம்மைகள் இருந்தா அதையெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் பேசி என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் ஒரு சர்வே, ரகசிய சர்வே எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது. அந்த சர்வேனுடைய தகவல் அவருக்கு கிடைச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. அதுல என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கணிசமான சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவார் அப்படின்றது அந்த சர்வே மூலம் ஊர்ஜிதமாகுது. குறிப்பாக இஸ்லாமியர்களை தாண்டி கிறிஸ்தவர்களுடைய இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அப்படியே ஒட்டுமொத்தமா போறதுக்கான ஒரு பேக் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கு. பட்டியல் சமூக மக்களுடைய வாக்களும் ஓரளவு போறது. பட்டியல் சமூக மக்கள் என்னன்னா, அவங்க கிறிஸ்தவர்களா மாறுறாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அப்படிங்கறத தாண்டி இஸ்லாமியர்களும் ஒரு கணிசமான அளவில் அவங்களுக்கு போறதுக்கான ஒரு புதிதா களமிறங்குறாரு. ரெண்டாவது, அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அந்த புகழ், அந்த நடிப்பினுடைய புகழ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பக்கமும் போவதற்கான வாய்ப்புகள் இருந்தா, அப்ப நமக்கான வாக்கு சதவீதம் அப்படின்ற மாதிரி இல்லாம ரெண்டு பக்கம் பேலன்சிங்கா போகணும் அப்படின்ற ஒரு தகவலை வச்சுக்கிட்டு அவர் களமாடுகிறாரா அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. அதே நேரத்தில் பாஜக விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாரு, ஐயா அவங்க உங்களை கூட்டணிக்கே கூப்பிடல, ஏன் அங்கெல்லாம் வரீங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க அவர்களை கூப்பிடும் போல அதிமுக அப்படி கூப்பிட்டு பேசாம அங்கே போயிருக்கலாம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.